கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். மறுபடி வாசிக்கலாம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பு என்னெல்லாம் செஞ்சிருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். உலகத்தை படைக்கிறார் தேவன். உலகத்தை படைச்சு மனிதனையும் படைக்கிறார். அந்த ஆளுகையையும் கொடுத்து மனிதனுக்கு தேவையான எல்லா ப்ரொவிஷன்ஸ், பலன்களையும் கொடுத்து அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். நான் சொல்றது புரியுதா? முதல் நாள் மனிதன் அவர் என்ன செய்யல? படைக்கல. முதல் நாள் மனிதனை படைச்சா மனிதன் எங்க இருக்கணும்? தண்ணிக்குள்ள, இருளுக்குள்ள, வெறுமையில தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? நிற்கணும். தேவ அன்பு நம்மை அறிந்திருக்கிறது மாத்திரம் இல்ல, நமக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளையும் அது சந்திக்கிறது. அவரோட அன்பு அதுதான். பராமரிப்பு இல்லாம அது விடாது. எல்லாவற்றையும் படைத்து அதுல அனுபவிக்கும்படி மனிதன் அவர் வைக்கிறாராம். அதுதான் அவருடைய அன்பு. அடுத்து அவருடைய அன்பு அவர்கிட்ட விசுவாசமாய் இருப்பவர்களை கெட்டு போகாமல், அழிந்து போகாமல் பாதுகாக்கிறதா. நோவாவோட சம்பவத்துல பார்க்க முடியும். அவர்கிட்ட யாரு விசுவாசமா இருக்கிறாங்களோ அவங்கள அது அழிய விடாதான், கெட்டு போக விடாதான், பாதுகாக்குதான். நோவா அங்கு தேவனை விசுவாசித்தார். உலகமே ஒரு பெரிய அழிவை சந்திக்கிறது, நோவா அங்கு பாதுகாக்கப்பட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய அன்பு நம்மை அழிவிலிருந்து மீட்டு கொள்ளக்கூடிய இயல்புடையது. நம்மை கெட்டு போகாது விடாது, தீங்கு நம்மை மேற்கொள்ளாது விடாது, நம்மை பாதுகாக்கின்ற இயல்புடையது தேவனுடைய அன்பு. அடுத்து அவருடைய அன்பு உண்மையாகவும் நம்ப தகுந்ததாகவும் அவரது வார்த்தையை நிறைவேற்றுகிறதாகவும் இருக்குதான். ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு, தாவீது ராஜாவுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு, யோசேப்புக்கு ஒரு கனவின் மூலம் ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு, தானியேலுக்கு வார்த்தையை கொடுக்கிறாரு, மோசேக்கு வார்த்தையை கொடுக்கிறார். இதுல ஏதாவது நிறைவேறாமல் இருந்ததா? இல்ல. மோசே தன்னுடைய ஆயுட்காலம் முடியும் போது அவர் சொல்றது என்னன்னா, அவர் சொன்ன வார்த்தை, நல் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் அவர் நிறைவேற்றாமல் இருந்தது இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த அளவுக்கு அவருடைய அன்பு உண்மை தன்மை வாய்ந்ததா இருக்குதா. அதுல மாறுபாடு கிடையாது, அதுல மாற்றம் கிடையாது. அதை நம்ம நம்பலாம், கேரண்டி. நம்ம ஒரு பொருள் வாங்கினா கேரண்டி இருந்தாதான் வாங்குவோம் இல்லையா? கேரண்டி இல்லாட்டி என்ன செய்ய மாட்டோம்? வாங்க மாட்டோம். அவருடைய அன்பு கேரண்டி நிறைந்ததாக இருக்கிறது, நம்ப தகுந்ததாக இருக்கிறது. அவரை நம்புகிறவர்களுக்கு அது எவ்வளவு பெரிய முடியாத சூழ்நிலையா இருந்தாலும் அதுல அது தப்பு வைக்கிறதா இருக்குதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அததான் எல்லா தேவ மனிதர்களும் பார்த்தாங்க. ஆபிரகாம்ல இருந்து பவுல் வரைக்கும் அதை தான் என்ன செஞ்சிருக்காங்க? பார்த்திருக்காங்க. அந்த அன்பு எல்லா பிரச்சனைகள்ல இருந்து அவங்களை என்ன செய்கிறது? தப்பு வைக்கிறது. நம்ப தகுந்த ஒரு அன்பாக இருந்துதான். அடுத்து அவருடைய அன்பு என்ன செய்யுது அப்படின்னா, துன்பத்திலிருந்து விடுதலை கொடுத்து விடுதலைக்கு நேராக அழைத்து செல்லுதான். அவருடைய அன்போட இயல்பு அதுதான். இஸ்ரவேல் மக்கள் பெரிய அடிமைத்தனத்திலிருந்து அவர் வெளிக்கொண்டு வருகிறார். வெளிக்கொண்டு வந்து வனாந்தரத்துல விட்டுட்டாரா? இல்ல. பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்துக்கு நேராக அவர்களை என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். உங்களை துன்பத்திலிருந்து விடுவிக்கிறது மாத்திரம் இல்ல, அவரோட வாழ்வையே உங்களுக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார்.
இந்த வாழ்வுக்கு நேராக அவருடைய அன்பு உங்களை வழி நடத்த காத்து கொண்டிருக்கிறது. அவருடைய அன்பின் இயல்பு அதுதான். உங்களுக்கு அதை கொடுக்க அவர் ஆசைப்படுகிறார். நீங்க இன்னைக்கு என்ன பிரச்சனையில தீர்வு வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்களை காட்டிலையும் அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு அவர் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். அந்த அன்பு ஆர்வம் உள்ளதாக இருக்கிறது, விருப்பம் உள்ளதாக அது இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அந்த தேவைகளை அது சந்திக்கிறது. தேவனுடைய அன்பு நம்மளை அப்படியே திக்கற்றவர்களாக அது விடல. ஒரு வசனம் சொல்லுது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இது ஒரு மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்களை அனாதைகளாக என்ன செய்யல, விடல. யாருமே எனக்கு யாரும் இல்லைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அந்த மக்களை அங்க எகிப்துல இருந்து அவர் கூட்டி வந்தாரே, அழைத்து வந்தாரே, பட்னியாக கூட்டிட்டு போனாரா? இல்ல. த பெஸ்ட் ஃபுட் மன்னா. அவர் கொடுக்கறது எப்படிதான் இருக்கும்? சிறந்த உணவு. நம்ம எத்தனை சத்து வேணும்னு பார்த்து பார்த்து சாப்பிடுறோம் இல்லையா? அவங்க இந்த கொத்துமல்லி அளவு இருந்த ஒரு உணவை தான் 40 வருஷம் சாப்பிட்டாங்க. அவங்க கால் என்ன செய்யல, வீங்கல. கால்சியம் ப்ராப்ளம் வரல, விட்டமின் டி ப்ராப்ளம் வரல, அயன் ப்ராப்ளம் வரல, ஒரு பிரச்சனையும் வரல. எல்லா சத்தும் அந்த கொத்துமல்லி அளவு விதையில என்ன செய்யுது, இருந்தது. நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அந்த அன்பு அந்த தேவைகளை சந்திக்க காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.